ஃப்ரெண்ட்ஸ், நினைத்தேன் வந்தாய் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சுடர் தன்னுடைய கழுத்தில் தாலி இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சியோட அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அப்பா அந்த தாலி எப்படி கட்டினார்னு எனக்கு தெரியல, சொல்ல போனாக்கி எனக்கு சுயநினைவே இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ சுப்பிரமணி சொல்கிறாங்க, இல்லைம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத, என்னதான் இருந்தாலும் சரி மாப்பிள்ளை உன் கழுத்தில் தாலி கட்டிட்டாரு, இன்னுமே நீ அவரு கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறாங்க. என்னப்பா நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, என்னுடைய இஷ்டம் இல்லாமல் அந்த கல்யாணம் நடந்தது, நான் அவர் தாலி கட்டுவார்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை, சொல்ல போனாக்கி எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படிங்கும்போது அப்போ சொல்கிறாங்க, எல்லாம் நடக்கிறதெல்லாம் நல்லபடியாக தான் நடந்துச்சுது, நீ அதை பற்றிலாம் எதுவும் நினச்சிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா மனோகரியை தான் காட்டுறாங்க. மனோகரி இன்னுமே நம்ம உயிரோட இருக்கக்கூடாது, எதுக்காக நம்ம உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனோகரி ரொம்பவே டென்ஷனோட இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே செல்வி வராங்க. செல்வி சொல்கிறாங்க, என்னம்மா இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, இன்னுமே இந்த வீட்டில் நீங்கள் எப்படி எந்த உரிமையில் நீங்கள் இருக்க முடியும், பாருங்களேன் உங்களை சுடர் இந்த வீட்டை விட்டே அனுப்பி விட்டுருப்பாரா அப்படிங்கவும் இது கிட்டதுமே மனோகரி ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த சுடர் இந்த வீட்டை விட்டு அனுப்பி வச்சிருவாளா, கண்டிப்பாக அது நடக்காது, நான் நடக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு மனோகரி பார்த்தோம்னா நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்குள்ளே ஓடுறாங்க. இதை பார்த்துட்டு செல்வி அலற ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்க சத்தம் கேட்டு பார்த்தோம்னா எழில் எல்லாருமே வந்திருந்தாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஜன்னல் கிட்ட நின்று திறந்து பார்க்குறாங்க. அப்போ மனோகரி தூக்குப்பாட்டி சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்குள்ளே எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ எழில் கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க, மனோகரி இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான முடிவு எடுத்துறாத, நான் சொல்கிறது கேளு, உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, நான் சொல்கிறது கேளு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, இதுக்கு மேலே நான் எதுக்காக உயிரோட இருக்கணும், நான் உங்கள் மனைவி ஆகணும்னு சொல்லி நான் எந்த அளவுக்கு நான் ஆசைப்பட்டேன், அது நடக்காமல் போச்சுல்ல, இதுக்கு மேலே இந்த வீட்டில் நான் எப்படி இருக்க முடியும், இந்த வீட்டில் நான் என்ன உரிமையில் இருக்க முடியும், அதனால நான் இருக்க மாட்டேன், நான் சாக போகிறேன் அப்படிங்கும்போது ஒன்றை யாரும் இந்த வீட்டை விட்டு போக சொன்னால் நீ இந்த வீட்டில் தான் இருக்க போகிறேன், ஒன்று இந்த வீட்டை விட்டு போக சொல்கிறதுக்கு யாருக்குமே எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு எழில் சொல்லவும் இதை கேட்டுட்டு மனோகரி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் தயவு செய்து நான் சொல்றது கேளு, நீங்க கீழே இறங்கி வா, ரூம் கதவை திற அப்படிங்கப்போ அப்போ மனோகரி ரூம் கதவை திறக்கிறாங்க. அப்போ எழில் சொல்றாங்க, அங்கே பாரு, இதுக்கு மேலே இந்த வீட்டை விட்டு நீ போகக்கூடாது, நான் போக உன்னை விட மாட்டேன், யாருக்குமே உன்னை இந்த வீட்டை விட்டு போக சொல்றது எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு எழில் அவங்க சுடரை பற்றி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டுட்டு மனோகரி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ எழில் அங்கேருந்து போனதுமே மனோகரி அவங்க செல்விட்ட சொல்றாங்க, பாத்தியா நீ கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன சொன்ன, ஆனால் இப்போ பாரு நிலமே மாறி போச்சுது, எழிலே சொல்லிட்டார் பத்தியா நான் அந்த வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு, எப்படி இருக்கு என்னுடைய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மனோகரி சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா குழந்தைங்கள தான் காட்டுறாங்க. குழந்தைங்க எல்லாருமே சுடர் மேலே ரொம்பவே கோவப்பட்டு இருக்கிறாங்க. இந்த சுடர் நம்மகிட்ட பாசம் காமிச்சது எல்லாமே பொய்யா போலித்தனமானது, நம்ம அதை நம்பிட்டோமே, நம்ம சுடரை எந்த அளவுக்கு நம்ம நம்பினோம், அவள் நம்ம அப்பாவை கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் நம்மக்கிட்ட இப்படிலாம் நடித்து ஏமாத்திருக்கா அப்படின்னு குழந்தைங்க எல்லாருமே அவங்க சுடர் மேலே ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ குழந்தைங்க சொல்கிறாங்க, இந்த சுடர்கிட்ட நம்ம பேசவும் கூடாது, நம்ம அவகிட்ட பழகவும் கூடாது, அவள் இந்த மாதிரிலாம் இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை, ஆக மொத்தத்தில் அப்பாவை கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் இப்படி நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்லும் போது அப்போ அஞ்சலி சொல்கிறாங்க, எனக்கு சுடர் அம்மாவும் வரணும்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிருந்தேன், அதே போல் நடந்துருச்சு அப்படின்னு அஞ்சலி சந்தோஷப்படுது.